வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கவலை ஒழித்தல் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஏற்றம் அப்படின்னு ஒரு தண்ணீர் இறைக்கிற கருவி இருக்குது. அந்த கருவிக்கு இன்னொரு பெயர் கவலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற தண்ணீர் இறைக்கிற கருவியை விட இது ரொம்ப அதிக அளவில் தண்ணீரை இறைச்சி கொட்டுமா. அதனால தான் இதுக்கு 2 பேர், கவலை, ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கவலை நம்ம ஹியூமன் பீயிங்கில் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, உயிராற்றல் இருக்கு இல்லையா, நம்மளோட உயிராற்றலை அவ்வளோ அதிகமாக வாரி கொட்டுது வெளியில். அப்போ அதனால் நமக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது இல்லையா. ஸோ அதனால் கவலை ஒழித்தல் பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கவலை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, முதல் பாயிண்ட், எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம், நம்ம அது நடக்கலை அப்படின்னாலே ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் வருது இல்லையா. ஃபஸ்ட்டு அங்கே வருது. 2வது திறமையின்மையும் அச்சமும். நமக்கு திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அது நிறைய பேருக்கு அது யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம இதை வளர்த்துக்கிட்டோன்னா இந்த கவலையை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சிருக்க மாட்டோம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்குறோம். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம். அடுத்தது நம்ம மெயின் ரோட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். அடுத்து டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். இதுவே பழக்கத்தில் இது கைகூடிடும். அப்போது உங்களுக்கு அந்த கவலைலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி திறமையின்மையினால் ஏற்படுற ஒரு அச்சம் ஒரு கவலையில் கொண்டு போய் விடுது. இது ஒன்லி வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை, நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வர அந்த பயம்ங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம திறமை கம்மியாக இருக்கிறதுனால தான் நிறைய வருது. அது என்னன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனித்து சரி செஞ்சுக்கலாம். 3வதாக கருத்து வேறுபாடு. நம்ம நினைக்கிறது ஒன்று, மற்றவங்க பேசுகிறதோ புரிஞ்சுக்கிறதோ ஒன்று அப்படின்னும்போது அங்கே ஒரு கவலை ஏற்படும். அது முக்கியமாக நம்ம ரொம்ப நெருக்கமாக நினைக்கிற சொந்தங்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு வரும்போது அது கவலையாக முடியுது. இந்த 3 பாயிண்ட்டு தான் முக்கியமாக கவலைக்கான காரணமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பொருள், புகழ், அதிகாரம், பொருளின்பம், இது 4மே அவசியம் மனிதனுக்கு தேவை. அது எல்லாருக்குமே இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இதில் எனக்கு இது பத்தலை, எனக்கு இது பத்தவே இல்லை, இதில் பொருள், புகழ், அதிகாரம், பொருளின்பம் எல்லாம் எனக்கு மிகுதியாக வேணும். நான் சொன்னால் அதுக்கு மீறி எந்த செயலும் நடக்கக்கூடாது. நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதை எல்லாரும் மதித்து கேட்கணும் அப்படின்னு ஒரு தன்முனைப்பு வருது இல்லையா, அங்கே தான் கவலை ஆரம்பிக்கு. அந்த தன்முனைப்புக்கு பின்னாடி 2 பேர் ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஒன்று அதிகாரம், இன்னொன்று பொருள் பற்று. இந்த 2 விஷயம் அப்படியே பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம கூர்ந்து கவனித்து நம்ம கலைஞ்சிட்டோம் அப்படின்னா கவலையிலேருந்து விடுபட்டுடலாம். இன்னொன்று, எப்படி திங்க் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இது எனக்கு எல்லாரும் செய்யணும், எனக்கு இன்னது நமக்கு பண்ணணும், நம்ம ஃபேவராக நமக்கு பண்ணணும், நமக்கு எல்லாமே நன்மை அளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம, நாம் என்ன பண்ணலாம் மற்றவங்களுக்கு, என்கிட்ட இன்னது இருக்குது, இன்ன திறமை இருக்குது, இதன் மூலிமா நான் மற்றவங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தன்முனைப்பு குறைஞ்சிரும். எதிர்பார்ப்பு, மற்றவங்க கிட்டே இருக்கிற எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது அந்த கவலைங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது. எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையே வருது. அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மகரிஷி தாத்தா ஒன்று சொல்லியிருப்பாங்க. மேக்ஸில் பார்த்திங்கன்னா, ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, 5+2 அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக ஆட் பண்ணிடலாம், 7 அப்படின்னு சொல்லிடலாம். இதுவே 2/6, 6/7 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம அதுக்கு காமனாக அதை ஆட் பண்ண முடியாது டைரெக்டாக. அதனால் எல்சிஎம்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். நம்ம எல்சிஎம் மாதிரி இருக்கணும், ஒரு ஹோல் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறத தான் தாத்தா சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன் நம்பராக இருந்துச்சுன்னா ஆட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் இணக்கமாக அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து, தீர்க்க முடியாத சிக்கல்னு ஒன்று கிடையாது. அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிடுச்சுன்னா அப்போ நமக்கு கவலை கிடையாது இல்லையா. அப்போது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னா நீங்கள் அமைதியாக உட்காந்து அந்த கேள்வியை மனசுக்குள்ளார, இதுக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு இல்லைனா இது ஒரு பிரச்சனையாகும்னு எனக்கு தோணுதுன்னு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அமைதியாக அதை உங்களுக்குள்ளாரையே கேட்டு பாருங்கள். இறைநிலை அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பதில், தக்க பதில், கரெக்டான பதில் கொடுக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா,
உங்களோட தேவை, நம்ம மனிதர்கள் சாதாரணமாகவே ஒரு விஷயம் நமக்கு ஒரு தேவை அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு மற்ற பொருளும் இன்னும் ஒரு ஹியூமன் பீயிங்கும் வேணும். அப்போ வந்து இன்னொரு மனிதன் தான் நம்மளோட அந்த தேவையை நிறைவேற்ற முடியும் அப்படின்னும்போது, நீங்கள் எப்படி வந்து அதை டக் அப்படின்லாம் நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கிட முடியாது. ஒரு பொருளும் ஒரு மனிதனும் கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து உங்களுக்கு பசிக்குது, உங்கள் தட்டுக்கு சாப்பாடு வரணும்னா எத்தனை பேரோட உழைப்பு பின்னாடி இருந்திருக்கு பாருங்கள். விவசாயத்துலேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு வந்து அது தட்டுக்கு வர வரைக்கும் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதுவும் இன்னொரு ஹியூமன் பீயிங் அவங்களுக்கு ஒரு முரண் கருத்து இருக்கலாம், பல விஷயங்கள் மாறுபட்டு இருக்கலாம். அதனால் வந்து அதை பொறுத்துக்கணும், அதுக்காக கவலைப்படக்கூடாது. நம்ம நினச்சது உடனே நடக்கணும், அது தாமதமாச்சுன்னா அதை உட்காந்து நினச்சி கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம நிறுத்திக்கணும். இதை வந்து யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கவலை உங்களை விட்டு போயிடும். 2வது, கவலையினால் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் வரும். 2வது, இது என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதை நுணுக்கமாக பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அது கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கவே முடியாது. 2வது, மன வலிமை வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். சிக்கலை வந்து திரும்ப திரும்ப நினச்சி இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆக்கி விட்டுருவோம். அதனால் கவலைங்கிறது வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை நோக்கி தான் நம்ம நகரணுமே தவிர, அதையே நினச்சோன்னா அது நம்மளோட உயிராற்றலை வந்து ரொம்ப அதிகமாக விரயம் பண்ணி விட்டுடும். சரியா? அடுத்து வந்து 4 வகையான கவலைகள் இருக்குது. நீங்கள் உட்காந்து என்னென்ன கவலைகள் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 டாபிக் அடியில் தான் அந்த கவலைகள்லாம் வரும். அதுக்கு இதுதான் சொல்யூஷன்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த கவலையை ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இதுக்கு இப்போ போலியோவால் அட்டாக் ஆகிருக்காங்க, இல்லை வந்து ஒரு உடல் ஊனமாக இருக்குது, பிறந்திருக்காங்க, இல்லை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் விரல் போயிடுச்சு, கை கால் போயிடுச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதை அனுபவிச்சே தான் தீர்க்க வேண்டும். ஃபஸ்ட்டு கவலையாக தான் இருக்கும், 2வது அதை அனுபவித்தே தான் தீர்க்க வேணும். இதுக்கு மேலே இதுக்கு ஒரு மாற்று சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறத வந்து மனசு ஏற்றுக்குச்சுன்னா இந்த கவலையிலேருந்து ரொம்ப விரைவாகவும் வெளிவந்துடலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம அதில் எப்படி நம்ம வந்து பயிற்சி பண்ணி நம்மளை முன்னேற்றிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். 2வது, தள்ளி போட வேண்டிய கவலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, திருமணம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் வந்து திருமணமாகாத ஒரு பொண்ணு ரொம்ப காலமாக இருக்காங்க, இல்லை ஒரு ஆண் ரொம்ப காலமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ அவர்களுடைய வினைக்கு தகுந்த ஒரு பார்ட்னர் தான் வருவாங்க. எந்த ஊர்லேயோ பிறந்த பொண்ணு, எந்த ஊர்லேயோ பிறந்த பையன் எப்படி வந்து திருமணத்தில் சேர்றாங்க, அவங்க கொண்டு வந்த வினைக்கு தக்க ஆட்களை தான் அது வந்து சேர்ப்பாங்க. அது மோல்டு மாதிரின்னு சொல்லலாம். ஏன், கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் சொல்லலாம். அதனால் உங்களோட தக்க வினை வந்து இருந்துச்சுன்னா தான் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக சேரும். அப்படி வந்து சேரலை அப்படின்னா அதுக்கு ஏதோ காலதாமதமாகுது, அந்த வினை வந்து ஏதோ ஒரு வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு இயற்கை நியதி இருக்கலாம். அதனால் இதை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு வேளை லேட்டாக ஆனாலும் சரி, இல்லை வந்து நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிட்டாலோ என்ன பண்ணுறதுன்ற கவலை எதுவும் இல்லாமல் அவங்க தனியாக இருந்தாலும் எப்படி சர்வை பண்ணிப்பாங்க, அதுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலாம், வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்துலேயோ இல்லை வந்து எப்படி நம்ம தனித்து இயங்கலாங்கிற மாதிரி ஒரு உதவியை வந்து அவங்களுக்கு செஞ்சு அவங்கள பலப்படுத்தி சமுதாயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க வச்சிடலாம். திருமணம்ங்கிறது வந்து இயற்கையாக அது விதிப்படி நடக்கிற விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து, அலட்சியப்படுத்த வேண்டியது அப்படின்றது சில கவலைகள் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாய் வாங்கி கட்டியிருப்பான். அது எந்நேரமும் கத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் போயிட்டு அவன் வீட்டில் வாங்கி கட்டியிருக்கிறத நீங்கள் எப்படி வாங்கி கட்ட முடியும் அப்படின்றத நம்ம கேட்க முடியாது. ஸோ இதை வந்து அவன் வந்து என்ன பாதுகாப்பு கருதியோ இல்லை என்ன கருதி கட்டியிருக்கானுன்றது நமக்கு அவங்க சூழ்நிலையும் நமக்கு புரியாது. கோபம் கூட கண்டிப்பாக வரதான் செய்யும், ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இல்லையா. சரி,
நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கோம், அவங்களும் இருக்காங்க, இதை கொஞ்சம் நம்ம சகிச்சு தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் நமக்கு என்ன தான் பிடிக்கலனாலும் அந்த அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். அவங்களையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம ஓகே இதை நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பழக்கப்பட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் அந்த நாய் சத்தமே உங்களுக்கு கேட்காம போயிடும், இல்லைன்னா அது பழகி போயிடும். இந்த மாதிரி அலட்சியம் செய்ய வேண்டிய கவலைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ரெண்டாவது உடனடியாக ரெண்டாவது இல்லை 4வது உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயமா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு கட்டி வந்துருச்சு, அது ரொம்ப நாளாக அது வந்து உடையாமல் இருக்குது அப்படின்னா உடனே போய் அதை ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடணுங்கிறது வந்து இம்மீடியட்டாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லைனா அது செப்டிக் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்திடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்க இந்த கவலை இந்த 4ல் எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பகுத்து பிரித்து என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கவலை இல்லாமல் வாழலாம். ஏன்னா கவலைன்றது உயிராற்றலுக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கிற ஒரு பொருள். அதனால் தவம் செய்து இந்த கவலை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செஞ்சு நம் வாழ்க்கையில் பலனடைவோம். வாழ்க வளம், வாழ்க வளமுடன்.